தேவைகள் வேண்டி பேட்டி கொடுத்ததால் மின்சாரத்தை துண்டித்த சம்பவம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் நடந்தேறி இருக்கிறது. அது தொடர்பான செய்தியை பார்த்து வருகிறோம். ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே இருளர் குடியிருப்பு பகுதியில் முறையான மின் இணைப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர் புகாரை அடுத்து முறையாக இணைப்பு கொடுக்காமல் கொக்கி போட்டு மின்சாரம் அளிக்கப்பட்டு வருவதாக நியூஸ் தமிழுக்கு பேட்டி அளித்த மக்களால் அங்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அடிப்படை தேவைகள் வேண்டி பேட்டி கொடுத்ததால் மின்சாரத்தை துண்டித்த கொடூரம் அரங்கேறி இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முதலில் இருளர் குடியிருப்பில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது தொடர்பாக அப்பகுதி மக்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். 4 மாசமா கரண்ட் இல்லாத தான் நாங்க இருக்கிறோம். 4 மாசமா கரண்ட் இல்லாத இருந்து இந்த கூடு கட்டினாங்க பாரு. அவங்க என்ன பண்ணாங்க, இது மீட்டர் வைக்கிறாங்காட்டியும் அதில் நீங்கள் இந்த கொக்கி அடிச்சு பார்த்துன்னு இருங்க, நாங்கள் மீட்ரு வச்சு வேணே அதுக்கு பிற்பாடு நீங்கள் கரண்ட்டு சொந்தமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே கவனிந்தோம். ஏதோ கொக்கி அடிச்சு வச்சுக்கிறாங்க. நேற்று என்ன பண்ணால் பேட்டி கொடுக்குறோம். எங்களுக்கு கம்பம் இல்லை, தெருவில் கம்பம் இல்லாத இருக்கிறோம். நாங்கள் கம்பம் இல்லாதனால லைன்லேயே குத்தி வச்சுருக்குறாங்க. அதனால எங்களுக்கு கரண்ட் வசதி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நாங்கள் பேட்டி கொடுத்ததுக்கும் அது நேற்று கொடுத்ததுக்கும் காலையில் வேலைங்களுக்கு போயிட்டு வந்து பார்த்தாக்கா மற்ற கரண்ட்டும் அறுத்து விட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் இப்போ பாருங்க, குழந்தைக்குட்டி எல்லாமே வீட்டில் தான் நின்றுங்கிறோம். வீட்டில் தான் இருக்கிறோம். எங்களுக்கு கரண்ட் வசதி இல்லை. நேற்று வந்து பேட்டி கொடுத்தோம். நாங்கள் இந்த மாதிரி கரண்ட் இல்லை, கொக்கி போட்டிருக்காங்கன்னு சொன்னோம். நாங்கள் அதுக்கு எதனா செய்வாங்கன்ட்டு தான் நாங்கள் கரண்ட்டு ரொம்ப வச்சு கொடுப்பாங்கன்ட்டு தான் நாங்கள் பேட்டி கொடுத்தோம். நேற்று வந்து கொடுத்ததுல காலையில் வந்து பார்த்தா கரண்ட்டு எடுத்துட்டாங்க, கட் பண்ணி விட்டாங்க. இப்போ குழந்தைங்க குட்டிமா நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். இங்கே திமுகவை சேர்ந்தவன் என்று கூறி செய்தியாளரை ஒரு நபர் மிரட்டிய காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. எதுக்கு இங்க வந்து எத்துக்குற நீ? அவங்களுக்கு கரண்ட் இல்ல கட் சொல்லி நான் செய்யலாம் கேளு. நான் அவங்க சொல்லி நான் செய்யலாம்னு கேளு. இப்போ இவ்வளவு நாள் கரண்ட் கனெக்ஷன் இல்லாம கொக்கி போட்டு வச்சிருக்கீங்க. அதுதான் நான் வந்து செய்தி சேகரிக்க வரேன். சொல்ல எனக்கு கட் பண்ணதே சொல்ல. இவங்க பண்ணீங்களாங்க? நீங்க ஊர்ல இருக்கிறீங்களா? இப்போ நீங்க யாரு? நீங்க தலைவரா? நாங்க தலைவர் கிடையாது, கட்சிக்காரன். என்ன பண்ண போற? திமுக அசிங்கம் பண்றியா? திமுக அசிங்கம் பண்றியா நீ? ஏடிஎம்கே? நான் அதிமுக கிடையாது, எதுவுமே கிடையாது. வேற என்ன? நான் செய்தியாளர், செய்தி போடுறேன் கிடையாது. நீ அதிமுக காசு வாங்கிட்டு திமுக நல்லது பண்றதெல்லாம் எலெக்ஷன் டைம்ல வந்து இந்த மாதிரி எடுத்து கெடுத்துனுக்கிற. அவன் சம்பாதிக்கிறதுக்கு வந்து எடுப்பான். நீங்க வந்து அவனுக்கு பேட்டி கொடுப்பீங்களா? அவன் காசு கேட்கறான், நான் காசு தரலன்னு வந்து இங்க பேட்டி எடுக்கிறான். யாரு காசு கேட்டா? ஆமா நீதான். நான் எப்ப காசு கேட்டேன்? வந்து இங்க எடுக்கிற. நான் எப்ப உங்ககிட்ட சொன்னாங்க? எனக்கு யார் சொன்னா? யார்கிட்ட காசு கேட்டா? யார்கிட்ட காசு கேட்டா? காசு கொடுக்காதனால தான் அப்படி பண்ற. போய் எடு, அங்க போய் எடு. அவன் காளிராஜ் ரோட்ல கட்டிக்கிறான், அதை போய் எடு. குப்பை கொளுத்தானுங்களா? அதை போய் எடு. குப்பை கொளுத்தானுங்களா? திமுக அசிங்கப்படுத்துறியா நீ? திமுக காரன் அசிங்கப்படுத்துறியா? ஏடிஎம்காவா நீ? திமுக காரன் அசிங்கப்படுத்துறியா? இருட்டில் வந்து அடிக்கிற பேட்டியா? இங்க ஊர்ல ஒரே கலாட்டா பண்ணி நிக்கிற. அடிக்கிற யாரு கலாட்டா பண்றாரு? யாரு எம்எல்ஏ கலாட்டா பண்ற? கேஸ் போடுற. மக்கள் பிரச்சனை தான் போடுறேன். மக்கள் பிரச்சனை நீ பாத்துற. நீ வந்து பேட்டி எடுத்துக்கிற மாதிரி அசிங்கமா பேசுறீங்க. மக்கள் பிரச்சனை தான் எடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப தலையற நீ. தொடர்ந்து இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைப்பில் இணைந்திருக்கிறார் என்னுடைய செய்தியாளர் ரீகன். அவரிடம் பேசலாம். ரீகன், அந்த பகுதியில் என்ன பிரச்சனை நிலவிக் கொண்டு இருக்கிறது? மின்சாரம் தற்பொழுது கிடைக்கப்பட்டு விட்டதா? மிரட்டிய அந்த நபர் யார்? என்ன நடக்கிறது? வணக்கம் ஆசனி. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்பூர் அருகே செல்லமட்டிடை பகுதியில் உள்ள எல்மீன் குட்டூர் இருளர் பழங்குடியினர் குடியிருப்பில் அரசு திட்டத்தின் கீழ் பழங்குடியினர் குடியிருப்பில் படிப்படியாக வீடுகள் கட்டப்பட்டு மக்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அந்த குடியிருப்பில் உள்ள தெருவில் சில வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு மக்கள் குடியேறி வருகின்றனர். ஆனால் அந்த தெருவிற்கான தனியான மின்கம்பம் அமைக்கப்படாததால் அருகில் உள்ள மின்கம்பத்திலிருந்து கொக்கி போட்டு தற்காலிகமாக மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது பாதுகாப்பற்ற முறையாக இருப்பதால் காற்று வீசும் நேரங்களில் இந்த மின் இணைப்பு அடிக்கடி துண்டிக்கப்படுவதாலும் மின் விநியோகம் இடையூறு ஏற்பட்டு வருவதோடு மின் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இது குறித்து நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பானதை தொடர்ந்து முறையற்ற வகையில் குட்டி அடித்து வழங்கிய மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டது. இதனால் அந்த பகுதி மக்கள் நேற்று மதியம் முதல் தற்போது வரை இருட்டில் இருக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. மின்சாரம் இல்லாமல்
இது குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளரை ஊராட்சி மன்ற தலைவரின் உறவினர் திமுக நிர்வாகி பால்ராஜ் என்பவர் மிரட்டல் விடுத்துள்ளார். மேலும் அவர் செய்தியாளரை அவதூறு வார்த்தைகளை பேசி அநாகரிகமாகவும் அவரையும் அவரது குடும்பத்தினரையும் திட்டினார். நீ பணத்தை வாங்கி கொண்டு செய்தி போடுகிறே எனும் மிரட்டும் வகையில் பேசினார். ஊராட்சி மன்ற தலைவராக இல்லாத பால்ராஜ் இந்த பகுதியில் தான் ஊராட்சி மன்ற தலைவர் என கூறிக்கொண்டு செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் தற்போது அந்த பகுதி இருளர் இன மக்களின் பாதிப்புகளை செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர் மிரட்டிய திமுக பிரமுகர் பால்ராஜ் செயல் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இருளர் இன மக்களின் பாதிப்புகளை செய்தியாற்றிக் கொண்டிருக்கும் போதே ஊராட்சி மன்ற தலைவராக இல்லாத திமுக பிரமுகர் பால்ராஜ் இருளர் இன குடியிருப்பு பகுதிக்கு ஏன் வந்தார், அவர்களிடம் நான் தான் ஊராட்சி மன்ற தலைவர், ஏன் நீங்கள் எனக்கு சொல்லவில்லை என்று அவர்களிடம் பேசுவதும், இன்னும் அந்த குடியிருப்புக்கான பில் எனக்கு வரவில்லை என்று கூறுவதும், செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளரை தாக்கும் வகையில் மிரட்டியும் சென்றது. உன்னை விட மாட்டேன் என செய்தியாளருக்கும் அவர் குடும்பத்திற்கும் மிரட்டல் விட்டு சென்றதை மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆசினி, விவரங்களுக்கு நன்றி ரீகன்.